சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அண்ணன் ஓட்டுன்றீங்க, அதிமுக ஓட்டுன்றீங்க, டிஎம்கே ஓட்டு கூட என்றீங்க. ஆனா என்டிகே ஓட்டு மட்டும் என்ன மாட்டேன்றீங்க? என்னங்க கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போட்டு விடுங்க. அண்ணன் பாவம் முட்டை போட்டே இருக்காருல. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்க. ஒரு கிளியோட கதை தெரியுமா? வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. A few minutes later. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாக்கு 20 வருஷம் கொடுத்தா, கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா. ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனாலேன்னு பாரு. அழுகாரா எனக்கு அழுகா. எல்லா வேலையும் பாப்பேன். நீ பாப்பண்ணே போய் சொல்ல மாட்டேன். சொல்ல தெரியாதுன்னு இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க.